நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. எப்பயுமே ஒரு குடும்பத்தில் அதிகமாக பாதுகாக்கப்படுபவர்கள் ஒரு பெண் தான். ஏன்னா பெண் என்பவள் ஒரு குடும்பத்தை அரவணைச்சி அன்பையும் பாசத்தையும் ஏன் வளர்கிற சந்ததிகளை உருவாக்கும் சக்தின்னா ஒரு பெண் தான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பெண்கள் போற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். கடவுள் படைப்பில் ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவைன்னு சொல்லுவாங்க. அப்படி பெண்களை நாம் பாதுகாக்கப்படணும். கடவுள் ஏன் ஆண்களை பலவீனமாகவும் பெண்களை பலவீனம் இல்லாமலும் படைச்சிருக்கான் தெரியுமா? தன்னை நம்பி வந்த மனைவியை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவான் என்பதனால தான். தனக்கு எந்தவித ஆபத்து வந்து நேர்ந்தால் கூட காப்பாற்றிக்குவான் ஒரு ஆண். அதுவே பொண்ணுக்கு வந்தால் கணவன் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாருன்னு நினச்சிக்குவா அந்த பொண்ணு. அப்படிப்பட்ட உண்மை சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் போடுறதை மட்டும் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோயாளிகள் அனைவருமே வரிசையாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒவ்வொருத்தருக்கு உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் ஊசி மாத்திரை எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அன்று திங்கட்கிழமை வேற அதிக கும்பலாகவும் இருந்தது. ஹாஸ்பிட்டல்னு இருந்தால் சிறியவர்கள் முதல் பெரியவர்களும் வருவாங்க. அதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. இருந்தாலும் அன்னைக்கு தான் ஒரு சம்பவம் நடந்தது. அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. கிராமம் இல்லையா, ஸ்கூல் கட்டாயம் இருக்க வேண்டும். ஏன்னா மாணவ மாணவிகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா உடனே அருகில் இருக்க மருத்துவமனைக்கு தான் வருவாங்க. அன்னைக்கு பிஸியாக இருந்த நேரத்தில் ஒரு இளம்பெண் வந்தாங்க. அதுவும் 9 அல்லது 10வது படிக்கும் மாணவி தான். தன்னுடன் தோழியை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட வந்தாங்க. அந்த பொண்ணு, நான் உடனே என்னம்மா உனக்கு பிரச்சனை, உடம்பு சரியில்லையே என்ற தோரணையே கேட்டேன். நான் அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தை கேட்டு ஒரு நிமிடம் ஆடி போயிட்டேன். என்னென்னா, சார் எனக்கு பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் வந்து 2 மாதம் ஆச்சு சார். அதான் சார் காட்டிக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு. சரிம்மா, ஏம்மா சரியாக சாப்பிட மாட்டியா, இவ்வளோ வீக்காக இருக்கியே, அதில் கூட இருக்குமா, உடம்புல ரத்தம் இருக்கணும், இருந்தால் தான் கரெக்டான தேதியில் வரும்னு சொல்லி அந்த பொண்ணு தலை குளிச்ச, அதாவது பீரியட்ஸ் ஆன தேதியை குறிச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு யூரின் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட் எடுத்தேன். ஆனால் என் மனசுக்கு பட்டது, சின்ன வயசு பொண்ணு ஏன் பீரியட்ஸ் ஆகலைன்னு தோணுச்சு என் மனசுக்கு. ஏம்மா அம்மா கூட வரலையான்னு கேட்டேன். இல்லை சார், என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன் சார்னு சொன்னான் அந்த பொண்ணு. அப்போது தான் அந்த பொண்ணுக்கு எடுத்த டெஸ்ட்டு வந்தது. தன்னுடன் பணிபுரியும் டாக்டர் கொண்டு வந்தார். முதல்ல யூரின் டெஸ்ட் ப்ரெக்னன்சி கார்டில் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த கார்டில் பாசிட்டிவ்னும் 2 கோடுன்னு காட்டியது. இதை பார்த்தனா முதல்ல அதிர்ச்சி தான் வந்தது. எதையுமே தெளிவாக பார்க்கணுன்னு ரெண்டாவதாக ரத்த டெஸ்ட்டு பண்ண போது பாசிட்டிவ்னு வந்தது. ஆமாங்க, இந்த பொண்ணு கன்சீவாக இருக்கா. இதையெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாமலே எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த டாக்டர்கள். அந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணு நோயாளிகள் காத்திருக்க இடத்துலேருந்து என்கிட்ட வந்தாங்க. சார், என்ன சார், எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையே என அந்த பொண்ணு கேட்டா. அப்போ தான் என் மனசுக்கு பட்டது, இந்த பொண்ணுக்கு வயசு 14 தான் ஆகுது. 1, இந்த பொண்ணுக்கு தெரியாமல் நடந்த சம்பவமாக தான் இருக்கணும். 2, தெரிஞ்ச தவறு நடந்திருக்கணும். இப்போ போய் அந்த பொண்ணுக்கிட்ட நீ கன்சீவாக இருக்குன்னு சொன்னால் அந்த பொண்ணு இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவா. வேறு தவறான பாதைக்கு போய் அந்த குழந்தைய அபாசனம் பண்ணிடுவா. இதையெல்லாம் பண்ணும்போது ரத்தம் அதிகமாக போய் அந்த பொண்ணும் இறப்பு கூட வர வாய்ப்பு இருக்குது. இதனால் இதை அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன். நான் அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். பிறகு என்னுடன் வேலை செஞ்ச டாக்டர்கிட்ட அந்த பொண்ணோட அட்ரஸை எடுத்துக்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா இந்த சம்பவத்தை சொன்னால் கூட வந்த தோழிக்கு கூட தெரியும். இதனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகும். அதுக்கு முன்னால் இதை தெரியாமல் சரி செய்யணும்னு நான் நினச்சேன். அந்த பொண்ணுக்கு கொடுத்த அட்ரஸ் இருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ண பார்த்தபோது அந்த நம்பரு தவறுன்னு வந்தது. போலியான அட்ரஸை கொடுத்துருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் இதை எப்படி தெரியப்படுத்தணும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் 3 நாட்கள் போச்சு. இப்படியே இருக்கும்போது தான் வழக்கம் போல் நான் மருத்துவமனையில் நோயாளியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முதியவரை பார்த்தேன். அவரை ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த பொண்ணை செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த முதியவர் ஆண் வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது கத்திக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் தினந்தோறும் வரீங்க, இந்த பொண்ணை செக் பண்ணிவிட்டு வரனே அப்படின்னு சொன்னேன் அந்த முதியவர்கிட்ட. அந்த முதியவர் சொன்னார், சரி சார், பாருங்கள் எங்கள் ஊர் பொண்ணு தான் அப்படின்னு சொன்னார் அந்த முதியவர். எனக்கு தலையில் பொறி தட்டின மாதிரி தோணுச்சு.
உடனே அந்த முதியவரிடம் அந்த பொண்ணை பற்றி கேட்டால் தவறாக போயிடணும்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா கிராமத்தில் ஒன்றுன்னா ரெண்டாக பேசிடுவாங்க. அதனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச செக்யூரிட்டி விட்டு அந்த முதியரை எங்கே போகிறாரு என்ன ஊருன்னு பாருங்கன்னு ஃபாலோ பண்ண சொன்னேன். அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி ஃபாலோ பண்ணார். அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்களுடைய பேரையும் பார்க்கும்போது அந்த பொண்ணோட பேர் தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு விசிட்டிங் மாதிரி போனேன். மாணவ மாணவிகளோட பெயரை ஓட்டர் லிஸ்ட்டு மாதிரி நானே ஒரு ஃபேக்கப்பை ரெடி பண்ணி அவங்கள்ட்ட பேரை வாங்கினேன். அப்போது தான் அந்த பொண்ணு பேரை கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் காமிச்சிக்கல. அந்த பொண்ணு அதே மாதிரி தான். பிறகு அந்த பொண்ணு விவரம் தெரிய வந்ததும் நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட விவரத்தை சொன்னேன். சின்ன வயசுலேயே இது தெரியாமல் பழகிட்டாங்க. இந்த மாதிரி கன்சீவ் ஆகிடுவோம்னு தெரியாது அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி பக்குவமான பொண்ணும் இல்லை. அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. இது எப்படி நடந்தது நாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். அப்போது தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு தன்னுடைய தாய்மாமன் தான் இப்படி செஞ்சாருன்னு சொன்னாங்க. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு மகன் கூட இருக்கான். உடனே அவரை போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உடனே போலீஸார் அவரை கைது பண்ணாங்க. மாமன் நம்பி விட்டா இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டானே. இந்த 14 வயது பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தை பார்த்து அனைவருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அரசாங்க அனுமதியுடன் அபாசன் பண்ணி சரி பண்ணார். சிவகங்கை மாவட்டம் அரசு பொதுநல மருத்துவர் ஏபி ஃபருக் அப்துல்லா தனது முகநூல் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி பதிவாக பதிவிட்டிருந்தார். இந்த பதிவின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இனப்பிறக்கும் வயதில் இருக்கும் ஒரு பெண் மாதவிடாய் வரவில்லை என்று சந்தேகத்துக்கு இடம் தரும் வகையில் கூறினால் அவர் திருமணம் ஆனவரா ஆகாதவரா என்று பாகுபாடு பார்க்காமல் அவர் கர்ப்பிணியாக இருக்கிறாரா இல்லையா என்பது உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. இக்காலத்தில் பிசிஓடி மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகளால் மாதவிடாய் கோளாறு மற்றும் தள்ளிப்போவது பல பெண்களிடம் காணப்படும் பிரச்சனையாக உள்ளது. எனினும் கடந்த பல மாதங்களாக சரியாக நிகழ்ந்த மாதவிடாய் திடீரென தள்ளிப்போவது என்பதை சாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடாது. கட்டாயம் கர்ப்பமடைந்து இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் அதை மிகவும் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் என்பதே நான் கற்றுக்கொண்ட பாடம். வாழ்வில் தவறு என்பது அனைவருக்கும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். தவறுகளால் ஏற்படக்கூடிய அனுபவங்களே வாழ்வை செதுக்கின்றன. எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது. ஒருவன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு முன்னேறினாலே வாழ்க்கை புதிய பாதைகளை அமைத்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.